ஓகே, அடுத்தது ஒருமை பன்மை பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் இது சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை. இந்த வேர்ட்ஸை பாருங்க. ஹவுஸ், ஸ்கூல், டாய். ஹவுஸ்ன்னா வீடு, ஸ்கூல்னா பள்ளிக்கூடம், டாய் அப்படின்னா பொம்மை. இப்போ இது எல்லாமே ஒருமையில் இருக்கு. இதை நம்ம பன்மையா மாற்றணும்னா எஸ் அப்படிங்கிற அந்த லெட்டரை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஹவுஸ் ப்ளஸ் எஸ், அப்போ என்ன ஆகும்? ஹவுசஸ். அப்படின்னா என்ன? வீடுகள். அடுத்தது ஸ்கூல் ப்ளஸ் எஸ் அப்படின்னா ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸ்னா பள்ளிக்கூடங்கள். டாய் ப்ளஸ் எஸ் அப்படின்னா டாய்ஸ். டாய்ஸ்னா பொம்மைகள். இந்த மாதிரி வேற சில வேர்ட்ஸையும் இப்ப பார்க்கலாம். ட்ரீனா மரம், ரிவர்னா ஆறு, ஃப்ளவர்னா என்ன? பூ. அனிமல்னா விலங்கு. கார், தமிழ்லையும் நம்ம காருன்னு தான் சொல்றோம். லேம்ப்னா விளக்கு, கப்புன்னா கிண்ணம். இங்க ட்ரீ, ரிவர், ஃப்ளவர், அனிமல், கார், லேம்ப், கப். இந்த வார்த்தைகளோட எஸ் அப்படிங்கிற லெட்டரை சேர்த்தா எல்லாமே ப்ளூரலா மாறிடும், பன்மையில் மாறிவிடும். ட்ரீ மரம், ட்ரீஸ் மரங்கள். ரிவர் ஆறு, ரிவர்ஸ் ஆறுகள். லேம்ப் விளக்கு, லேம்ப்ஸ் விளக்குகள். ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் பூக்கள். கார் கார்ஸ். கப் கிண்ணம், கப்ஸ் கிண்ணங்கள். இப்ப வேற ஒரு சில வார்த்தைகள் பன்மையில இஎஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸ்ல முடியும். பாக்ஸ் பெட்டி, ப்ளூரல்ல பாத்தீங்கன்னா பாக்ஸஸ் பெட்டிகள். ஹீரோ கதாநாயகன், ஹீரோஸ் கதாநாயகர்கள். பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்குகள். இந்த ப்ளூரல் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஎஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸ்ல முடியுது. சரி, வேற ஒரு சில வார்த்தைகளை இப்ப பார்ப்போம். சிட்டி, சிட்டீஸ். இங்க சிட்டி அப்படிங்கிற வார்த்தை ஒருமையில இருக்கு. அது பன்மையா மாறும் பொழுது அந்த சிட்டியில இருக்கிற ஒய் அப்படிங்கிற லெட்டர் ஐஇஎஸ் என மாறி வருது. சிட்டி, சிட்டீஸ். சிட்டி நகரம், சிட்டீஸ் நகரங்கள். லேடி பெண்மணி, லேடீஸ் பெண்கள். இப்ப நம்ம பார்த்த இந்த வேர்ட்ஸை தவிர வேற ஒரு சில சொற்கள் இருக்குது. அதனுடைய ப்ளூரல் வித்தியாசமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மேன் மனிதன், மென் மனிதர்கள். இங்க மேன்ல இருக்க அந்த ஏ என்ற லெட்டர் ஈ ஆக மாறியிருக்கு. உமன் விமென். இங்கேயும் ஏவை ஈயால ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். உமன் என்றால் பெண்மணி, விமென் என்றால் பெண்மணிகள். சைல்ட் குழந்தை. இந்த ஒருமை வார்த்தைக்கு சில்ட்ரன் குழந்தைகள் அப்படிங்கிறது தான் ப்ளூரல் வேர்ட். கடைசியில REN என்று முடியும். ஃபுட் என்றால் பாதம். இதனுடைய ப்ளூரல் என்ன தெரியுமா? ஃபீட்.